விருதுகள் வழங்கப்படுவது திறமைகளுக்கான ஓர் அங்கீகாரம்தான். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற MTV வீடியோ இசை விருதுகளுக்கான விழாவில் பாப் பாடகி லேடி காகா 2 விருதுகளை பெற்றார். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் MTV இசை விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. Lady Gaga, and I know that if she was here tonight, she would want me to thank her little monster. அமெரிக்காவின் புகழ்பெற்ற பாடகர்கள் பாடகிகள் விழாவில் கலந்து கொண்டனர். All right, and the VMA for Best Male Video goes to Justin Bieber. You smile. This. First, I'd like to thank God for blessing me so much. The VMA for Best Rock Video goes to Foo Fighters. And the winner for the Best Hip Hop Video goes to Nicki Minaj. பிரபல அமெரிக்க பாப் பாடகி லேடி காகா இதில் 2 விருதுகளை வென்று தனது இசை நிகழ்ச்சியினை நடத்தினார். புகழ்பெற்ற யூ அண்ட் மீ என்ற பாடலை பாடி ரசிகர்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தினார். ராக் பாடலில் புகழ்பெற்ற கதே பெரி 3 இசை விருதுகளை பெற்றுள்ளார். Katy Perry and Kanye West. Me, Kanye. The VMA for Best New Artist goes to Snap, there you go. Tyler, the Creator. I wanted this since I was 9. I'm about to cry. ரசிகர்களின் நீண்ட நாள் ஏக்கத்தினை தீர்த்து வைத்துள்ளார் பாப் பாடகி பியான்ஸ். பிரபல அமெரிக்க பாப் பாடகி பியான்ஸ் தான் கர்ப்பமுற்றிருப்பதாக ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிவித்தார். அமெரிக்காவின் பிரபல பாப் பாடகி பியான்ஸ் சிறந்த நடன கலைஞராகவும் பாடலாசிரியராகவும் இருந்து வருகின்ற பியான்ஸ் ஹாலிவுட் திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார். அவர் திரைப்படங்களில் முன்னணி இடத்தில் இருந்தபோது தனது 30வது வயதில் குழந்தை பெற்றுக் கொள்ளப் போவதாக அறிவித்திருந்தார். ராபர் ஜே இசட் என்பவரை 2002இல் காதலித்து 2004ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். தற்பொழுது 30 வயது பிறந்திருக்கும் நிலையில் பாப் பாடகி பியான்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற MTV இசை விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடல்கள் பாடி ரசிகர்களை மகிழ்வித்தார். பாடல்கள் பாடிய போது நடனமாடிய பியான்ஸ் தனது வயிற்றை தடவி காண்பித்து தற்பொழுது தான் கர்ப்பமாக இருப்பதாக ரசிகர்களுக்கு அறிவித்த போது கைத்தட்டல்கள் எழுந்தன. பியான்ஸ் சிறந்த பெண்களுக்கான MTV வீடியோ விருது பெற்றவர். அத்துடன் அவரது பியூட்டிஃபுல் லயர், சிங்கிள் லேடிஸ், ரன் த வேர்ல்ட் ஆகிய ஆல்பங்கள் விற்பனையில் சாதனை படைத்தவை ஆகும். பல்வேறு நாடுகளில் சிறுவர்களுக்கு பயிற்சி அளித்து இராணுவத்தில் பயன்படுத்தி வருகின்றார்கள். இதில் அகப்பட்டவர்களுக்கு கைவிலங்கு, அகப்படாதவர்களுக்கு பூச்செண்டு. நெதர்லாந்து நாட்டில் தி ஹக் நகரில் நடந்த சர்வதேச போர் குற்ற நீதிமன்ற விசாரணையை பிரபல ஹாலிவுட் நடிகை ஆஞ்சலினா ஜோலி பார்வையிட்டார்.
ஆஞ்சலினா ஜோலி பிரபல ஹாலிவுட் நடிகை என்பதுடன் ஐநா சபையின் நல்லெண்ண தூதுவராக பணியாற்றி வருகின்றார். தி ஹக் நகரில் உள்ள சர்வதேச போர் குற்றவியல் நீதிமன்றத்தில் 5 வயதான சிறுவர்களை ராணுவ பயிற்சிக்கு உட்படுத்தி பயன்படுத்தியதாக லுபோங்கா என்பவர் மீதான குற்ற வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையை ஆஞ்சலினா ஜோலி நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது இந்த விசாரணையை பார்வையிட தான் ஐநா சபை தூதுவர் என்ற முறையில் வரவில்லை என்றும் ஒரு சாதாரண உலக குடிமகனாக சிறுவர்கள் நலனில் அக்கறை கொண்டவராக பார்வையிட வந்தேன் என்றும் ஆஞ்சலினா ஜோலி தெரிவித்தார். செயற்கையான மாற்றங்கள் எப்போது தொந்தரவு தரும் என்பதை எப்போதும் கணிக்க முடியாது. விமான பணிப்பெண்கள் செயற்கையாக தங்கள் மார்பகங்களை அழகுபடுத்தி இருக்கின்றார்களா என்று சோதனை நடத்துவது தென் கொரியாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. பொதுவாக விமான பணிப்பெண்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவர்களின் நடை, உடை, பாவனை, மேனியின் எழில், கவர்ந்தெழுக்கும் பேச்சு திறமை ஆகியவை முக்கியமாக கவனிக்கப்படும். இந்த திறமைகளை கொண்ட பெண்களுக்கு விமான பயணிகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று தீவிர பயிற்சி அளித்து பின்னரே விமான பணிப்பெண் பணியில் அமர்த்துவார்கள். பெரும்பாலும் விமானத்தில் பயணம் செய்பவர்கள் பிரபலமான விஐபிகளாக இருப்பதால் அவர்களிடம் எவ்வாறு கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பயிற்சி அளிக்கப்படும். ஆனால் அண்மை காலமாக விமான பணி பெண் வேலைக்கு சேர வருகின்ற பெண்கள் செயற்கை முறையில் சிலிக்கான் மார்பகங்களை உடலில் பொருத்தி அழகை பெரிதாக்கி காட்டுகின்றார்களா என்பது சோதிக்கப்பட்டு வருகின்றது. சில தனியார் விமான சேவை நிறுவனங்கள் இதை நடைமுறைப்படுத்தி இருப்பதால் பெரும் சர்ச்சை எழுந்திருக்கின்றது. விமானம் ஆகாயத்தில் பறக்கும் போது காற்றின் அழுத்தம் குறைவு ஏற்பட்டால் செயற்கை சிலிக்கான் மார்பகங்கள் வெடிக்கின்ற அபாயம் இருப்பதால் இந்த சோதனை மேற்கொள்ளப்படுவதாக விமான கம்பெனிகள் கூறுகின்றன. ஆனால் இந்த சோதனை நடத்த பல மாற்று வழிகள் இருக்கின்ற பொழுது ஆண் டாக்டர்கள் கையினால் இந்த சோதனையை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று விமான பணிப்பெண்கள் புகார் தெரிவித்துள்ளனர். யோகாவினால் மனம் அழுத்தம் குறைவது உண்மை. ஆனால் நாயுடன் யோகா செய்வது என்ன பலன் தரும் என்பதை பார்ப்போம். ஹாங்காங் நாட்டில் நாய்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கின்ற வித்தியாசமான யோகா கலையை அந்நாட்டு பெண் யோகா பயிற்சியாளர்கள் செய்து வருகின்றனர். யோகா என்றால் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வதும் கை கால்களை உயர்த்தி உடற்பயிற்சியில் ஈடுபடுவது என்றுதான் நாம் பார்த்து இருக்கின்றோம். ஆனால் ஹாங்காங் நாட்டில் உள்ள நடன அரங்கில் யோகா பெண் பயிற்சியாளர்கள் யோகா செய்யும் போது தங்களுடைய செல்ல பிராணியான நாய்களையும் தங்கள் மடியிலும் இடுப்பிலும் வைத்துக் கொண்டு யோகா பயிற்சி அளிக்கின்றார்கள். இந்த நூதனமான டாக் யோகா பயிற்சி செய்வதன் மூலமாக தினமும் பணியின் போது ஏற்படுகின்ற மன அழுத்தம் குறைவதாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த யோகா கலையை புளோரிடா நாட்டைச் சேர்ந்த பயிற்சியாளர் கடந்த 2002ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
உலகின் பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற புதிய செய்திகளோடு இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம்.